தருகிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல பிரயர் ரொம்ப அதிகமா இருக்கிறது. சபையில் ரொம்ப ஆண்டவர் எங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை ஒரு வேலைக்கிழமை அந்த அமாவாசை நாள்ல இருந்து எங்களுடைய ஜெபங்கள் அதிகமாகிவிட்டது. நாங்கள் தனிமையாய் அமர்ந்து ஒரு 5-6 மணி நேரம் இருந்தாலும் சபையில நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நாங்கள் சபையில் அமர்கிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு 10:30 மணிக்கு வேலைக்கிழமை நாங்கள் வந்தோம். அமாவாசை அன்னைக்கு நாங்கள் ஆளுடைய சமூகத்தில் காத்திருந்தோம். ஆடி அமாவாசை 2வது வெள்ளி இல்லைங்களா? 2வது வெள்ளி 3வது வெள்ளிங்களா? 2ஆம் வெள்ளி பெரிய அமாவாசை. இது அவ்வளவு அற்பமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்களை காண்பித்தார். அது நிமித்தம் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா வெற்றியும் விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் சாயங்காலம் 5:30-6 மணிக்கு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். அப்படி இருக்கும் பொழுது அநேக தரிசனங்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த வேலைக்கிழமை அன்னைக்குதான் அமாவாசை, வேலைக்கிழமை தான் அமாவாசை. அன்னைக்கு அநேக தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசியிருந்தார். ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக நான் சில தரிசனங்களை குறித்து உங்கள் நடுவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு கண் சபையை நோக்கி இருக்கிறது. 2 கண் அல்ல, ஒரு கண் சபையை நோக்கி இருக்கிறது. கோபம் நிறைந்த கண், அக்கிரம் நிறைந்த கண். சபை என்றால் சபை மக்களை, நம் எல்லோரையும் அந்த கண் கோப பெருகி கொண்டு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவச்சா, நாங்கள் அன்னிலிருந்து தொடர்ச்சியாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தரிசனத்தை காண்பிக்கிறார், அன்னிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். வேலைக்கிழமை அந்த அமாவாசை பிரேயர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அநேக தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் அந்த டேனியல் பிரேயர்ல நைட் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அந்த பிரேயர் அமர்ந்து ஒரு வார்த்தை சொன்னேன். இல்ல, நான் வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நானே எடுக்கிறேன், நீங்க எடுக்காதீங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஐயா கொஞ்சம் விலகி கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் ஏதாவது ஒரு வெளிப்பாடு வருனாக்கா, உன் தகப்பனாகி ஆவிக்குரிய தகப்பன் நாங்க தான், எங்கள் மூலியமா தான் உனக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். நாங்கள் தான் துக்கப்பட்டு திறமையிலே நாங்கள் புலம்பி அழுது கண்ணீர் சிந்துவோம். உங்களுக்கு முன்பாக ஏதோ நார்மல் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல இருப்போம். ஆனால் உங்களுக்கு பின்பாக எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். தேவச்சனமே, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் காண்பித்து பேசியிருக்கிறார். அந்த வேலைக்கிழமை அமாவாசை அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்ன? சௌதரி இல்ல, சந்திராங்கில் இருக்காரு. என்ன சொன்னாங்க? வேலைக்கிழமை இந்த மாதிரி நீங்க வாங்க, நான் நடத்துறேன். அப்ப நீங்க உணர வேண்டும், அப்ப கர்த்தர் ஏதோ பேசியிருக்கிறாரு, கர்த்தர் ஏதோ காரியங்களை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு 2 நாள் நேற்றைய தினத்துல சபைக்காக 3/4 மணி நேரம் முழங்கால் படிட்டு சபையில் உள்ள பலவீனப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக 3/4 மணி நேரம். ஆல்ரெடி நான் வேண்டாம் சொல்லியிருந்தேன். அந்நிய பாஷை பேசும்பொழுது அக்கல் இருக்காரு கேளுங்க, சௌதரி இல்ல மோகன் இருக்காரு கேளுங்களா. இந்த மாதிரி
நாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், ஏனென்றால் மறுபடியும் கர்த்தர் அந்த கண்களை காண்பிக்கிறார். சபையை நோக்கி, ஜனங்களை நோக்கி. அது வஞ்சிக்கிற கண்கள், அது அசுத்த நிறைந்த கண்கள். பாத்தீங்களாக்கா, ஜனத்து மேல் கோபமும் வெறி கொண்ட கண்கள், அது ஜனங்களை பலவீனப்படுத்துகிற கண்கள். மறுபடியும் அதை காண்பிக்கிறார் கர்த்தர். அதனால் நேற்று 3/4 மணி நேரம் சபையில் யார் யார் பலவீனப்பட்டு இருக்காங்க, அந்நிய பாஷையில சொல்லி நாங்க ஜெபித்து இருக்கிறோம். ஒரு பாடலும் பாடல, ஒரு ஜப குறிப்பு நாங்க ஏறெடுக்கல. வெறும் அந்நிய பாஷை தான், வெறும் அந்நிய பாஷை தான். தேவ சனமே, நேற்று தினத்துல பிரெண்டோடைய டாடி விஜயன் பிரதர் கால் பண்ணி ஒரு வார்த்தை பேசினார் என்னிடத்துல. பிரதர், நான் உங்களுக்கு போன வாரம் கால் பண்ணேன், நீங்க எடுக்கலன்னாரு. போன் சிம்மு வந்து பிரியாவுடைய நம்பர்ல போட்டு நம்பர் நான் சொன்னேன். சொல்லுங்க பிரதர், என்ன விஷயம் நாங்கள் கேட்கும் பொழுது, சிஸ்டர் ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க, அதை நான் சொல்லலாம் சொல்லிட்டு நினைத்து கொண்டே இருந்தேன். ரெண்டோடைய தாயார் தரிசனத்தை பார்த்திருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாங்க. காலையில பார்த்த உடனே அன்னைக்கு சாயங்காலம் அவங்க என்கிட்ட சொல்லல, போன் பண்ணாங்க, நான் எடுக்கல. போன் இல்லையே, என்கிட்ட அந்த சிம்மில் போட்டு வச்சுருந்தேன். சிம்மு பிரியாவுடைய போன்ல போட்டு வச்சுருந்தேன். நான் வெளியே போயிட்டு இருந்தேன். அப்படியே போன் இல்லாத நான் வெளியே போயிடுவேன். ஒரு வாரம் அப்படிதான் இருந்தது. அப்போ பிரதரும் சகோதரி என்கிட்ட சொல்லல, அந்த தரிசனத்தை நேர்ந்து தான் சொல்றாங்க. அன்னைக்கு என்ன தரிசனத்தை அவங்க பார்த்தாங்க, அதே ஜெப குறிப்பு எஸ்தர் பிரேயர்ல நான் சொல்லி அவங்களே ஜெபிக்கிறாங்க. விளங்குது அவங்களுக்கு, கர்த்தர் எப்படி பேசுறாரு விளங்குது அவங்களுக்கு. அவங்க எந்த தரிசனத்தை பார்க்கறாங்க, சகோதரி அவங்க எந்த தரிசனத்தை பார்க்கறாங்க, அதே தரிசனத்தை எஸ்தர் பிரேயர்ல அன்னைக்கு நைட்டு சொல்லி, இதுக்காக நீங்க ஜெபிங்க சிஸ்டர். சபை காரியம், சபையுடைய காரியம், இந்த காரியத்துக்காக கரெக்டா அவங்களுக்கே சொல்றாரு ஆவியானவர். சுசிலாண்டி கலந்து இருக்காங்க, ஜெயலட்சுமி சகோதரி கலந்து இருக்காங்க, ரஞ்சனி சகோதரி கலந்து இருக்காங்க. இந்த பிரேயர்ல சௌதரி அம்மா கலந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போகாத அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த ஜெப குறிப்பு கரெக்டா சகோதரிக்கு அவங்களுக்கு ஏன் தெரியுமா, கர்த்தர் அவங்களுக்கு காண்பித்திருக்கிறார் சபை காரியங்களை குறித்து. அந்த தரிசனத்துக்காக சரியாக கர்த்தர் அவங்களே ஜெபிக்க வைக்கிறார். அநேக தரிசனங்கள் என்னுடைய பிள்ளைகளே. வேலைக்கிழமை அநேக தரிசனங்களை பார்த்த, வெள்ளிக்கிழமையும் வந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். 6 மணிக்கு இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போயிருக்கிறோம் ஃபேமிலியோட. 6 மணிக்கு சாயங்காலம் எந்த அளவுக்கு அவனுடைய சமூகத்தில் மன்றாடி அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்று தேவனுடைய பிள்ளைகள் விளங்க வேண்டும். ஒன்றல்ல ரெண்டல்ல பார்க்கிற காரியங்கள் தேவச்சனமே அநேக காரியங்கள் உண்டு, எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததி
தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தன்னுடைய குடும்பத்தை விட்டு யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். மாமா வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது சூரியன் மறைந்து விட்டது. இரவு சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேளை, மாலை மறைந்து இரவு சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல ஒரு வனாந்தரமான ஒரு இடம், தேவ சனமே, யாரும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் யாக்கோபு. வெளியே ஒரு தைரியசாலியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயந்து, ஐயோ இந்த வனாந்தரத்துல கல்லர்கள் வந்து என்னை கொன்று போட்டு விடுவார்களோ என்று பயந்து தவித்திருந்திருக்கலாம். ஆனால் தைரியப்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அமர்கிறார். அமர்ந்த உடனே எப்படியா, பெர்ஷேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு வந்தாராம். இந்த இடத்துல வந்து தேவச்சனமே, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளத்தாக்கு, மலைகள், குன்றுகள், மிருகங்கள், காட்டு ஜீவன்கள் சஞ்சரிக்கிற ஒரு நேரம். ஒரு வெளிச்சம் இல்லை, துணைக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யார் வராங்க யாரு போறாங்க என்று யோசிக்காதீங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு துணையும் கேடகமும் உயர்ந்த அடைக்கலமும் கண்மலையும் கோட்டையுமாய் இருந்து அவருடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் அவர் ஒருவரே தேவச்சனமே. யாக்கோபு பயந்தார், நடுங்கினார். ஒரு கல்லை எடுக்கிறார். 11வது வசனத்தை படிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அந்த இடத்துல ஒரு கற்களை எடுத்து, எல்லாம் என்ன பாருங்க, அந்த இடத்துல ஒரு கற்களை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து பாத்தீங்களா, அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். நான் அந்த இடத்தை குறித்து நான் விவரிக்கல, அந்த கற்களை குறித்து நான் விவரிக்கல, அவர் எப்படி பிரயாணம் செய்யறாரு அந்த காரியங்களை குறித்து நான் விவரிக்கவில்லை. சொப்பனம், தரிசனம், மகிமை, இந்த காரியங்களை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எவ்வளவு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு காரிய மூலியமாக அடியனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒருவர் அறிவார். தேவச்சனமே, பாருங்க, ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்கிறார். நித்திரை செய்த உடனே அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். தரிசனம் அல்ல, சொப்பனம். தரிசனம் என்றால் கண்களை திறந்து பார்க்கிறது தரிசனம். கண்களை மூடி உறங்குகிற வேலையில எல்லாம் ஆய்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டு பார்க்கிறது தான் சொப்பனம். அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். என்ன சொப்பனம் தெரியுங்களா? இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்ததா. நல்ல விலகிக் கொள்ளுங்க. சபையில கர்த்தர் அநேக பேருக்கு தரிசனங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க என்னிடத்துல, நான் ஜெபிப்பேன், இந்த தரிசனத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பான்னு சொல்லி ஜெபிப்பேன். சில வாரத்துக்கு முன்பாக சந்திராங்கர் ஒரு தரிசனத்தை சொன்னார். அவர் எப்படி ஜெப ஜீவிதத்தில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கர்த்தர் ஒருத்தர் அறிவார்.
நானும் அறிவேன். எனக்கு தெரியும். இப்ப அவர் ஒரு தரிசனத்தை பார்த்து என்கிட்ட ஷேர் பண்றாரு. சப காரியங்களை குறித்து எல்லாமே சப காரியங்கள். ஆத்துமாக்கள் கொள்ளையாக திருச்சபைக்கு வருகிறார்கள். தேவச்சபை ஆத்துமாக்கள் திரள் சனங்கள் இடங்கொள்ளாத அளவுக்கு சபையை கர்த்தர் நிரப்புகிறார். ஜோஷுவா ஒரு தரிசனத்தை பார்த்திருந்தான் மகன். அந்த மகன் ஒரு தரிசனம் என்ன தெரியுங்களா? 2026 டிசம்பர்ல ஆண்டவர் திரளான ஜனங்களை கொண்டு வந்து ஆலயம் முழுவதும் நிரப்புகிறார். தேவச்சபை இது போல அநேகர் மூலமாக கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டின் வரங்களின் மூலமாக சபையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முன்னாடி போற நதி எப்படி வருகிறதோ பின்னாடி நதிகளும் அதை தொடர்ந்து ஓடி வரும். தேவச்சனமே, ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால் பின்னாடி வருகிற ஆத்துமாக்களும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இதை விலகிக் கொள்ள வேண்டும். சுவிட்ச் எப்படியோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பவர் எரியணும். விளங்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக பேர் சொல்வார்கள், சந்தோஷப்படுவேன் தரிசனங்களை குறித்து. ஐயா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து அந்த ஏணி ஆரம்பிக்கிறது. எது வரைக்கும் தெரியுமா? அந்த ஏணி எட்டி இருந்தது. படிக்கலாம். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த நுனி வானத்தை எட்டியிருந்தது. இங்கிலீஷ் வேர்ட் யாரும் வச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? படிங்க. 13. Behold, the Lord stood about and said, and the Lord. 12 படிங்க. 28 verse. Then he dreamed, and behold, a ladder was set up on the earth, and its top reached to heaven. போதும் சார். அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி, heaven, பரலோகம். பரலோகத்து வரைக்கும் அந்த ஏணி எட்டப்பட்டிருந்தது. அவ்வளோ பெரிய ஏணி பூமியில இருந்து பரலோகம் வரைக்கும் அந்த ஏணி இருந்ததா? இப்ப பூமி எங்க இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? பூமி எங்க இருக்குது தெரியுமா? பூமி எங்க இருக்குங்க? அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறது. வானத்துக்குள்ளதான் பூமி இருக்கிறது. ஒரு மண்டலம், வானம் எங்கன்னே சொல்ல முடியாது. மேகம் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் தொங்க வைத்திருக்கிறார் இந்த பூமியை. பவுலடியார் சொல்கிறார் கொரிந்தி புத்தகத்துல, இதோ அவரை தாழ்த்திக் கொள்கிறார். ஒரு மனுஷனை அறியேன் என்றார். மூணாவது வானத்து வரைக்கும் அந்த மனுஷன் ஆவிக்குள்ளானார். அந்த மனுஷன் ஆவிக்குள்ளானார். அந்த தேவச்சனமே, மூணாவது வானம் என்பது எதை தெரியுமா காண்பிக்கும்? பாரடைஸ், பரதேசியை காண்பிக்கும். மூணாவது வானம் பரதேசி. முதல் வானம் எங்கேன்னு சொல்ல முடியாது. ராக்கெட்டில் அனுப்புகிறார். எவ்வளோ வருஷம் அந்த இலக்கத்தை போய் தொட முடியாது இருக்கிறது. அவ்வளவு வேகத்துல, ஒளியை விட வேகம், வெளிச்சத்தை விட வேகம் ராக்கெட் அனுப்புகிறார்கள். அந்த இலக்கத்தை தொடவே பல வருஷங்கள் ஆகிறது. அந்த இலக்கத்தை தொடவே முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம் பரதேசி. அந்த மனுஷன் ஆவிக்குள்ளானார். அப்போஸ்தலர் ஆவிக்குள்ளாய் பரதேசியை பார்க்கிறார்.
அப்போது பரதேசியே போனாலும் என்றால் பரலோகம் எவ்வளவு உயரம், உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்திருப்பார். யோசித்து பாருங்க, பூமியிலிருந்து அதனுடைய நுனி பரலோகத்தை தொட்டாதான் தேவன். சொப்பனத்தின் மூலியமாக பார்க்கிறார். பார்த்த உடனே பாருங்க, அதுக்கு அடுத்தது படிக்கலாம். அதிலே தேவதூதர் பாத்தீங்களா, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்களையா. சொப்பனத்தை பார்க்கிறார். தேவனுடைய தூதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தங்களை. யாக்கோபுக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார்கள் தேவச்சனமே. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்களா, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று நான் கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபிடத்துல சாதாரண ஒரு மனிதன் தான், எத்தன் என்று அழைக்கப்பட்டவன் தான். தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஏமாற்றி பெற்றுக்கொண்டவன் தான். அண்ணனுடைய ஆடை அணிந்து ஆட்டை அடித்து அந்த தோலை எடுத்து தன்னுடைய கரங்கள் மேல போட்டுக்கொண்ட ஒரு மனிதன் தான். தகப்பனை ஏமாத்தினார் தான், சகோதரை ஏமாத்தின ஒரு மனிதன் தான். நல்ல விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள், எத்தன் என்று அழைக்கப்பட்டவன் தான். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். தேவச்சனமே, விலக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் நிற்கிறார். தேவனுடைய தூதர்கள், ஐயா அது எவ்வளவு பெரிய ஏரியா இருந்திருக்கும். நம்ம மைண்டுக்கு என்ன தெரியுமா வரும்? நம்ம மைண்டுக்கு என்ன தெரியுமா வரும்? பெயிண்ட் அடிக்கிற ஏரி தான் நம்ம மைண்டுக்கு வரும். அம்மா இல்லைங்க, கரெக்டா சொல்லுங்க. அந்த ஏரி தான் வந்திருக்கும். நானும் ஆர்வத்தில் அந்த ஏரியா தான் யோசித்தேன். அந்த ஏரி போட்டு இந்த இந்த உயரம் 12 அடி, 12 அடி இருக்குது. இந்த ஹைட் வந்து 12 அடி. இந்த பேனர் வந்து 12 அடி பேனர் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 அடி கீழே இருக்குது ஸ்டேஜ். 1/2 அடி 12 அடி ஹைட்டு. நம்ம நினைக்கிறோம் பெயிண்ட் அடிக்கிறதுனா அந்த கார்னருக்கு பிரதர் சுனில் வந்து அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அந்த ஏணி பார்க்குறேன் நான், அதுதான் நம்ம மைண்டுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ போட்டு அந்த கார்னர் எட்டு வரைக்கும் அந்த ஏணியை பார்த்து நம்ம ஏறுவோம். சின்ன ஒரு ஏணி, ஒரு 2 அடி இல்லை 2.5 அடி அகலம் இருக்கும். உயரம்னா ஒரு 10 அடி இருக்கும், இல்லை ஒரு 12 அடி உயரம் ஏணி, இல்லை 20 அடி ஏணி. நம்ம மைண்டுக்கு அதுதான் எட்டு, அதுதான் நம்ம மைண்டுக்கு எட்டுறது. அதுதான் நம்ம யோசித்து பார்த்தோம் இந்த வேலை அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 10, 100, 1000 என்று கொடுக்கப்படல தேவனுடைய தூதர்களே. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள். ஒருத்தர் 2 பேர் அல்ல. அந்த இடத்துல கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் ஏறி இருந்திருக்கலாம், இறங்கி இருக்கலாம். ஆறாம ஒரு தலையை ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து உறங்கும் பொழுது தேவனுடைய தூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள். இன்னும் இந்த இடத்துல ஆழமா கொடுக்கல. கர்த்தர் இடத்துல கேட்கிறேன், அப்பா தேவனுடைய தூதர்கள் இறங்கி ஏறி என்ன செய்திருப்பார்கள்? யாக்கோபிடத்துல எப்படி பேசியிருந்திருக்கலாம்? அந்த சொப்பனத்தின் மூலமாக எப்படியெல்லாம் இடைப்பட்டு இருந்திருக்கலாம்? அவர்களுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறாரா? என்ன சொல்லுது வார்த்தை? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஐயோ வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதவழி, உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அந்த சேர்
அந்த சேருக்கு அளவே இல்லை. அவ்வளோ பெரிய தேவன். என்ன தெரியுமா? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று எவ்வளவு பெரியவராக இருப்பாங்க. பிரம்மாண்டமாக சிலுக்குது உடம்பெல்லாம் இருக்கு. பிரம்மாண்டமா நின்று இருப்பாரு. இந்த டிவிலாம் நீங்க பாப்பீங்க, ஒரு பெரிய ஒரு நிற்கும் சின்னதா ஒரு உருவத்து கடவுளை போல சொல்லுவாங்க, பெரிய தென்படும். சின்ன மனிதர்களை பார்த்தா சின்ன ஒரு உருவமாக நம்ம பார்த்திருப்போம். இந்த சீரியல்ல, இந்த மாயா ஜாலம் சீரியல்கள் எல்லாம் பார்த்திருப்போம். சரிங்களா? இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது சரிங்களா, அப்படி இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள் கர்த்தர் எவ்வளவு உயரமாய் இருந்திருப்பார். நிற்கிறாரா கர்த்தர்? அவர்களுக்கு மேலாக நின்று கர்த்தர் பேசுகிறார். இதெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா? அந்த உணவை ருசித்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் பெனாத்தினேன், புலவினேன், அழுதுனேன், குறை சொல்லினேன், குற்றம் கூறினேன், இது அப்படி இது இப்படி அது. நீ பைபிள் படிச்சா விளங்காது உங்களுக்கு. கர்த்தரிடத்துல கர்த்தரை நேசிக்கணும். நேசித்து தியானித்து பாருங்க. அதோடைய டேஸ்ட் எப்படி தெரியுமா? அவ்வளவு சூப்பரா இருக்கு, சொல்ல முடியாது. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் இருக்குமா? இருக்காங்களா? இருக்கும், டேஸ்டா இருக்கும். தெய்வச்சு அவ்வளவு அன்பு நிறைந்த நம் தேவனாகிய கர்த்தர் நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே, ஊழியக்காரர் இன்னைக்கு சொப்பனத்தை கொண்டு ஒரு மெசேஜாய் தரிசனத்தை கொண்டு ஒரு தேவ செய்தியை எடுத்திருக்கிறார். ஏதோ ஏனோ வந்து இந்த இடத்துல நான் பேசல. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை. அப்போ கர்த்தராகிய தேவனே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களும் நீங்க முறியடிங்க. ஐயா, சபையை குறித்து துக்கப்பட்டு புலம்பி அழுது கண்ணீர் சிந்துகிற சும்மா ஒண்ணு அல்ல. நேற்று தினத்துல அங்க வந்து சகோதரி ஜெயித்தேக்க வந்து அங்க வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து இருந்தாங்க. ஒரு ஸ்பிரிட் வந்தது, அந்த ஆவியை விரட்டிட்டோம், அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. கத்தல ஒண்ணு இல்லை, இயேசு நாம அந்நிய பாஷை பேசும்போது அந்த ஸ்பிரிட் கிளவு அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ஜெயித்தேக்கா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாங்க, எனக்குள்ள என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளவு நாளா நான் உன்னை கேட்டு இருக்கிறாரோ, ஆண்டவர் அநேக பேரை சொல்றாரு, என்னை பத்தி ஆண்டவர் சொல்லலையா? சொல்றேன் சிஸ்டர், நீங்க ரொம்ப பலவீனம் அடைந்துடுவீங்க, நீங்க ரொம்ப துக்கப்படுவீங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நான் இப்போ ஜபத்துல அதிகமாகி கொண்டிருக்கிறேன். காலையில மதியம் இரவு, காலையில மதியம் இரவு என்று ஜபத்துல நான் அதிகமா இருக்கிறேன். இப்போ பரவாயில்ல சொல்லு. கர்த்தர் என்ன காண்பித்தார்? சிஸ்டர், செய்வனை இருக்கிறது சிஸ்டர், உங்க குடும்பத்துக்கு செய்வனை இருக்கிறது, கொண்டு வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் முறியடிப்பார். எப்படி தெரியுமா? சொன்ன உடனே அவங்க கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், என்ன செய்யலாம்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர் வீட்டுல பிரேயர் ஆரம்பிக்கலாம், ஃபாஸ்டிங் போறதுக்கு நான் ரெடி, நீங்க எப்போ வரீங்க? எப்படி ஃபாஸ்டிங் போறதுக்கு நான் ரெடி, நீங்க எப்போ வரீங்க? நான் அந்த குடும்பம் செய்வனில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டாங்க, என்ன செய்வது? நானு வாங்க நம்ம ஃபாஸ்டிங் போச்சுக்கலாம். எப்போ நான் ஃபாஸ்டிங் போறேன்?
ஒரு குழுவாக நாங்கள் போய் இணைந்து செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கிறோம் வீட்டில் பாஸ்டர். அன்னைக்கே கர்த்தர் முறியடிப்பார், அன்னைக்கே கர்த்தர் முறியடிப்பார். காலையிலோ மத்தியமோ சாயங்காலமோ எப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருத்தையும் கர்த்தருடைய சம்மதத்தில் கேட்டு தான் செய்கிறோம். கர்த்தர் சொல்லுவார் அந்த நேரத்தில். இவ்வளவு பேர் நம்ம சபையில கட்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் கட்டப்பட்டு இருக்காங்க தெரியுங்களா? கொஞ்சம் உணர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள், இதுதான் விடுதலை ஆகிற இடம். வேற எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க விடுதலை ஆக முடியாது. ஆண்டுடைய சமூகம் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். எப்படி விடுதலை ஆக்குவார்? ஊழியக்காரர்கள் மூலியமா தான் கர்த்தர்களை விடுதலை ஆக்க முடியும். நீங்கள் ஜெபிக்க 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 ஊழியக்காரர்கள் மூலியமாக கர்த்தர்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். ரொம்ப துக்கப்பட்டேன். வேலைக்கிழமை ஆண்டுடைய சமூகத்தில் காத்துக்கொண்டு என் இருதயம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என் இருதயத்தை ஆண்டவர் ஒடித்து நொறுக்கினார். ஒடித்து நொறுக்கினார். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து என் இருதயத்தை ஆண்டவர் ஒடித்து நொறுக்கினார். பொய் அல்ல, உண்மை. யார் கட்டப்படுவார்கள் என்று சொல்லி என் இருதயத்தை ஒடித்து நொறுக்கினார். அதனாலதான் அந்த டேனியல் பிரயர்ல வெள்ளிக்கிழமை அந்த தரிசனங்களை குறித்து நான் பேசினேன். டேனியல் பிரயர்ல நான் பேசுறேன். வெள்ளிக்கிழமை இரவு ஆண்டவர் சில காரியங்கள் மாத்திரம் பேசினார், சில காரியத்தை ஆண்டவர் பேசல. திடீர்னு நல்லா கேளுங்க, ஆண்டவர் எப்படி வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. திடீர்னு வேலைக்கிழமை போன் எடுத்து சகோதரி ரஞ்சினியுடைய மகள் அம்மாளுக்கு கால் பண்ண கர்த்தர் சொல்றார். எப்பவுமே அந்த மகளுக்கு நான் பண்ண மாட்டேன், கேளுங்க இருக்காங்க, பண்ண மாட்டேன். எதனா ஒண்ணுனாக்கா ஜெயபிரகாஷுக்கும் இல்லைன்னா ஜெயபிரகாஷ் கூட பண்ண மாட்டேன். தாயாருக்கு நான் போன் அதிகமா பண்ணுவேன். சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, அப்படிதான் ஷேர் பண்ணுவேன். இந்த மகளுக்கு இன்னும் பேசணும் தோணுச்சு. எங்க தெரியுமா? இந்த இடத்துல அமர்ந்து நான் பேசுறேன் அந்த மகளுக்கு. சகோதரி ரஞ்சனுடைய மகளுக்கு இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பேசினார். ஐயோ, ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மகளை பார்த்து கேட்டேன், எப்படி இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க சொன்னாங்க. நீங்க நான் ஜெபிச்சேன், நீங்க அந்த மகள் வரல. நேற்று இரவு நான் கால் பண்ணி பேசுவேன் அந்த மகள் இடத்துல. நீங்க பேசுங்க, நாங்க பேசுறேன். நான் கால் பண்ணி பேசுறேன், எப்படி இருக்கீங்க சொல்ல அந்த மகளை நான் விசாரிக்கிறது போன் பண்ணேன். என்ன தெரியுமா பிரதர், எனக்கு 2 நாள் ஒண்ணுமே முடியல பிரதர். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எனக்கு முடியல பிரதர். சும்மா நினைத்துக் கொள்ளாதீங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தயவுசெய்து தப்பா புரிந்து கொள்ளாதீங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நாங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு வருகிற அந்த ஆயுதங்களை ஊழியக்காரர்கள் மூலியமாக நாங்கள் முழங்கால் படியிடும் போது அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு வைராகியம் எங்களுக்குள்ள. நாங்க ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை தெரியல, எஸ்தர் பிரயர்ல நான் வந்து ஜெபித்தேன். என்ன தெரியுமா ஜெபித்தோம்? சபையில் இருக்கிற பலவீனங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். சபையில் அநேக பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, சரியாக பிரயர்ல கலந்து கொள்ள முடியல. இயேசுவா முறியடிங்க உம்முடைய நாமத்தினால. அநேக பேர் பலவீனப்பட்டு இருக்காங்க, அநேக பேர் பலவீனப்பட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? 3 வாரத்துக்கு முன்பாக அந்த கண்களை பார்த்தேன். அப்பவே அறிவிச்சேன்.
அது அசுத்த நிறைந்த கண்கள், ஜனத்தை கீழே தள்ளுகிற கண்கள், அது இச்சை நிறைந்த கண்கள் விளங்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கணும். இந்த இடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். டேனியல் பிரேயர் எப்படி தெரியுமா உருவாக்கி வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு தரிசனத்தை பார்த்தால், ஏதாவது ஒரு ஜெப ரிக்வெஸ்ட் இந்த இடத்துல சொன்னால், அந்த டேனியல் பிரேயர்ல திறப்பிலிட்டு ஜெபிக்கிறாங்க ஐயா. அந்த டேனியல் பிரேயர்ல திறப்பிலிட்டு ஜெபிக்கிறாங்க. விளங்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. கற்களை வைத்து உறங்குகிறார். மகிமையான கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் glory. அதுக்கு மேலாக நின்று கர்த்தர் யாக்கோபிடத்தில் பேசுகிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு உண்மையான ஒரு சம்பவம். சொப்பனம் வேற, நல்ல விலகி கொள்ளுங்க, தரிசனம் வேற, ஆவிக்குள்ளாவது வேற. சரீரம் எங்க இருக்கும்? எசேக்கியேல் ஆவிக்குள்ளாய் இருக்கிறார், எரேமியா ஆவிக்குள்ளாய் இருக்கிறார், ஊழியக்காரர்கள் ஆவிக்குள்ளாய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவச்சனமே, ஒரு ஊழியக்காரர் 11 மணிக்கு முழங்கால் படியிட்டு 2 விசுவாசிகளோடு இரவு முழங்கால் படியிடும் போது தன்னுடைய அறைக்குள்ள 2 விசுவாசிகளை முழங்கால் படியிட்டு இவரும் கரங்களை பிடித்து அவருடைய கரத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். அதனால்தான் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஒரு வசனத்தை குறைவா சொல்லிட்டு தரிசனத்தை இன்னும் அதிகமாக சொல்கிறார் என்று நீங்க யோசிக்கலாம். இந்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், என்னை நான் மேன்மைப்படுத்தி இந்த இடத்துல நான் பேச வரல. கர்த்தர் ஒருவர் தான் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவர் தான் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தரிசனங்களை காண்பிக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? வருகிற ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, இந்த ஊழியக்காரர் 2 விசுவாசி நல்லா கேளுங்க. கரங்களை கோத்து செயின் பிரேயர், சங்கிலி பிரேயர் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட முழங்கால் படிட்டார்களாம். முழங்கால் படிட்ட உடனே ஒரு பக்கத்துல வலதுபுறத்துல ஒரு விசுவாசி இருந்தாரா, சடன கீழே விழுந்துட்டாரா. கீழே விழுந்த உடனே எதுவுமே செயல்படலையா. இவர் நினைத்தாரா, இல்ல இவர் பரலோகத்துக்கு தான் போய் வருவாரு, வந்த உடனே கேட்கலாம் என்னென்ன பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமர்ந்து துதித்து கொண்டு இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் அவரை பார்த்தே துதிக்கும் பொழுது 1/2 மணி நேரம் 1 மணி நேரமானதான் பார்த்தாராம். ஸ்டார்டிங்ல தைரியமா இருந்தாராம், இவர் பரலோகத்துக்கு தான் போயிட்டு வந்துருவாரு, தரிசனத்தை பார்த்து விட்டு வருவாருன்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு திடீர்னு சாஞ்சிட்டாக்கா என்ன செய்வோம்? பயம் தான் வரும். கொஞ்ச நேரம் அவருக்கு பயம் இல்லாத இருந்தது அந்த ஊழியக்காரருக்கு. விழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது 1 மணி நேரத்துக்கு மேல நான் கடந்து போன உடனே இவர் தட்டுறாராம், நாடி பிடிச்சு பார்க்கிறாராம், எழுப்புறாராம், மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாராம், தலை அடிக்கிறாராம், கால் அடிக்கிறாராம். இல்ல எப்படியாவது பயம் வந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவருக்கு 3 பிள்ளைங்களாம். ஐயோ பிள்ளைங்க என்ன ஆவாங்க, அவங்க எது என்ன எசப்பா என்ன செய்வது, ரொம்ப பயந்துட்டாரு. 1/2 மணி நேரம் கடந்து போனதாம். கண்கள் மூடப்பட்டிருக்கிறதா. அவர் எப்படி இருந்தாரோ நல்லா கேளுங்க, அவர் எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில படுத்து கண்களை மூடி பேசுகிற ஒரு காரியம். வாய் மாத்திரம் திறக்குகிறது, நாவு அசைக்கிறது, வாய் மாத்திரம் திறக்குகிறது. என்ன தெரியுமா சொல்றாரோ? அவர் எங்க டிராவல் பண்றாரு அந்த காரியத்தை குறித்தெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, இதோ நான் பாதாளத்துக்கு நான் செல்கிறேன். ஆண்டவர் என்னை நல்லா கேளுங்க,
எல்லாம் கேளுங்க. கிறிஸ்துடைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை வந்தால் போதும், காணிக்கப்பட்டால் போதும், ஆராதித்தால் போதும், கர்த்தரை துதித்தால் போதும் என்று பரலோகம் செல்ல முடியாது. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். நித்தியத்தையும் மோட்சத்தையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த பாதாளத்துக்கு இவர் போகிறாரா? போன உடனே தரிசனமாக இவரே பேசுறாரா? இதோ நான் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல ஒருவரை நான் பார்க்கிறேன். யார் தெரியுமா? அவர் சொல்றாரா, இதோ என் சபையை சேர்ந்த விசுவாசி. ஒரு விசுவாசி, சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி பாதாளத்துல துடித்துக் கொண்டிருக்கிறார். பொய்யல்ல. பொய்யினாக்க நீங்க பொய்யா எடுத்துக்கொள்ளுங்க. கவலை இல்லை. சொல்வது என்னுடைய காரியம், கீழ்ப்படிவது கீழ்ப்படியாதது உங்களுடைய காரியம். அப்போ பாதாளத்துக்கு போன உடனே சபையில் உள்ள ஒரு விசுவாசியை பார்க்கிறார். ஒரு விசுவாசியை பார்த்த உடனே இன்னும் 2 விசுவாசியை பார்க்கிறார். எங்கிருந்து? சபையில் இருந்தவர்கள். அவருடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கிறது? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தோற்றம். பூமியில மாத்திரம்தான் அவனுக்கு பாவமும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். நீ மரித்து விட்டால் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. மரித்தால் மரித்ததுதான். மாம்சமும் சரீரமும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவங்க எப்படி புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். மூக்குல வாயிலிருந்து புழு வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதா? மூக்குல வாயிலிருந்து புழு ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம நினைக்கலாம். சரீரம் தான் மண்ணால் எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவி, இந்த உயிர் மூச்சு, அது யார் வேணாலும் இருக்கிற ரட்சிப்பு அடைந்தவங்க அடையாதவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாத இந்து முஸ்லிம் யார் இருந்தாலும் இருக்கட்டும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. பிரசங்கி திட்டவட்டமாய் உரைக்கிறார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. இந்த ஆத்துமா நாளைக்கு நியாய தீர்ப்பில் நிற்கும். எப்படி? ஒருவர் அடித்தால் வலிக்கிறது, அழுகிறோம். ஒருவர் திட்டினால் ஏன் கண்ணீர் சிந்துகிறோம்? ஒருவர் பேசினால் ஏன் துக்கப்படுகிறோம்? உணர்வு, அதுதான் ஆத்துமா. இந்த சரீரத்துக்கு என்னென்ன உணர்வுகள் உண்டோ எல்லா உணர்வுகளும் இந்த ஆத்துமாவுக்கு உண்டு. தேவச்சனமே, ஆவிக்குள்ளாய் அந்த விசுவாசி பாதாளத்தை பார்க்கும் பொழுது 3 பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை இல்லை. மறுபடியும் அவர் பரலோகத்தை தரிசிக்கிறார். பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை. பரலோகத்தை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு பாருங்க. குரூப்ல நான் சென்ட் பண்றேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன், பாருங்க. பரலோகத்துக்கு முன்னாடி நின்று உள்ள பிரவேசிக்கவில்லை, நின்று பார்க்கிறார். பார்த்து கர்த்தர் வாசல் படியில் நின்று, பரலோக வாசல் படியில் நின்று கர்த்தர் பேசுகிறார். 6 வார்த்தைகள் பேசினான் கர்த்தர். அதுதான் எழுதி வந்தேன். 6 வார்த்தைகள் தான் எழுதி வந்தேன்.
மெசேஜ் நான் எழுதின்னு வரல இன்னைக்கு. நீங்க என்ன வெளிப்பாடு கொடுக்குறீங்க நீங்க பேசுங்க சப்பா. காலையில் வந்து தான் நான் பைபிள் தரேன். காலையில் வந்து தான் பைபிள் தரணும். இந்த மெசேஜ் எடுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தரிசனத்தை மாத்திரம் நான் எழுதி கொண்டு வந்தேன். ஆவிக்குள்ளாய் அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். இந்த மனுஷனிடத்துல சப காரியங்களை குறித்து புலம்பி அழுகிறார். சப காரியங்களை குறித்து முதலாவது என்ன தெரியுமா? கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார், முதல் சபை குறித்து எனக்கு துக்கமாய் இருக்கிறது. நடக்கிற அருவருப்புகளை குறித்து துக்கப்படுகிறேன். விபச்சாரம் வேசித்தனம் செய்தவனவா சபை மேல நின்று ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து என்னுடைய செய்தி கொடுக்கிறார்கள். ஒரு மனைவி விட்டு விட்டு இன்னொரு மனைவி என்றால் அது விபச்சாரம். அது விபச்சாரம். உன் இருதயத்திலே, அதாவது நீ கண்ணிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்தா உன் இருதயத்திலே விபச்சாரம் செய்து ஆயிற்று செய்ய போற இல்ல. ஐயா, எவ்வளவு பேர் தெரியுமா? எவ்வளவு ஊழியக்காரர்கள் விழுந்து கிடைக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு ஊழியக்காரர்கள் ஜெப ரிக்வெஸ்ட் என்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? இரவெல்லாம் துக்கப்பட்டு அழுகிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்பாக சபாக்கான ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங் கடந்து போயிருந்தேன். புலம்பி அழுதமையா. அந்த ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, ஒரு மனைவி இல்ல 2-3 மனைவி வைத்துக் கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவார். திருச்சபைதான் அவங்களை ஆயத்தப்படுத்துகிறது பரலோகத்துக்கு. திருச்சபை நீங்க உங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க கூடாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சபைக்கு தான் முதலிடத்தை நீங்க கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது 2ஆம் இடம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு. நான் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நான் சொல்லல. உங்க குடும்பத்துக்கு 2ஆம் இடத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் முதலாவது சபைக்கு நீங்க கொடுக்கணும். முதல் இடத்தை கொடுக்கணும் கர்த்தருக்கு. அதுக்கு அடுத்ததுதான் கர்த்தர் பார்த்து சொன்னாரா, துக்கமாக இருக்கிறேன். அதிலே இன்னொரு வார்த்தை சொன்னாரா, கோபமாக இருக்கிறேன். துக்கப்படுகிறார். கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், ஆனால் கோபம் கொள்ளுகிறார். சத்தியமுள்ள தேவன், பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். சத்தியமுள்ள தேவன் விளங்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் காரியம் ஆண்டவர் பேசினது. 2வது காரியம் என்ன தெரியுமா பேசினார்? என்னுடைய நாமத்தை சொல்லி ஜீவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய நாமத்துக்கு விரோதமாகவே செயல்படுகிறார்கள். ஆணுடைய பெயர் சொல்லி வாழ்கிறார்கள், ஆனால் அந்த பெயருக்கு விரோதமாகவே கலக்கம் செய்து செயல்படுகிறார்கள். தேவச்சனம் புரியுதுங்களா உங்களுக்கு? 2வது காரியம் கர்த்தர் பேசுகிறது. 3வது என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய பிள்ளைகள் குணப்படாமல் இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் விடுதலை, அதுதான் குணப்படாமல் இருக்கிறார்கள். வியாதியில, பிரச்சனையில, போராட்டத்துல, துக்கத்துல, கண்ணீரில, செய்வில, வில்லி சூனியத்தின் வல்லமைகளுக்குள்ள என்னுடைய பிள்ளைகள் குணப்படாமல் இருக்கிறார்கள். தேவச்சனம் 3வது காரியம் சொல்லி முடித்தார். 4வது காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு குழுவில் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிற ஒரு குரூப், நல்லா கேளுங்க, ஒரு குரூப் என்னவா? பரிசுத்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். ஸ்டேஜ் மேல நின்று கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. அருவருப்பான எங்கேயோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கேயோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கூட்டம் ஆமென் அல்லேலூயா சொல்வதற்கு, அதுக்கு ஒரு கூட்டம் கை தட்டுவதற்கு, அதுக்கு ஒரு கூட்டம் என்னது மெசேஜ் கமெண்ட் பண்றதுக்கு, அதுக்கு ஒரு கூட்டம் ஆமென் அல்லேலூயா இது நல்லா இருந்தது. குருடனுக்கு வழிகாட்டினால் என்ன தெரியுமா ஆவாங்க?
என்ன ஆவாங்க? விழுந்துடுவாங்க, குழியில விழுந்து விடுவாங்க. அந்த மாதிரிதான் பாதாளத்துல விழுந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் இப்படி எல்லாம் பிரசங்கிக்க வைக்கிறார். நம்முடைய சபை மனவாட்டி சபையாய் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் மனவாட்டிகளாய் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய வருகைக்காக. ஒன்றுதான் நான் விசுவாசிக்கிறேன் தேவச்சனமே. நாலாவது காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் ஒரு குழு. ஐந்தாவது காரியம், ஒரு குழு, ஒரு குரூப் அவரை விட்டு பின்வாங்குகிறார்கள். கர்த்தர் எனக்கு இதை செய்யல, கர்த்தர் எனக்கு அதை செய்யல, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல. சபைக்கு வருவாங்க, பின்வாங்கி விடுவாங்க. அஷர் நீங்க கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டோம் சர்ச்சுக்கு, ஏன்னா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கல, ஏன் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. பின்வாங்குகிறார்கள். கர்த்தர் பேசுகிறார். கடைசி என்ன தெரியுமா? ஒரு சின்ன குழு மாத்திரம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கரங்களை ஒரு சின்ன தொகையுள்ள சபையில 100 பேர் இருக்காங்கக்கா, 20 பேர் மாத்திரம்தான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மீதி 80 பேர் என்ன நினைக்கிறது தெரியல. எது தெரியுமா என்னை தொட்டது? எது தெரியுமா? எல்லாமே நான் துக்கப்பட்டு அழுதுதான். ஆனால் முக்கியமாக எனக்குள்ள ஆவியானவர் பேசுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் குணப்படாமல் இருக்கிறார்கள். இதுதான் என்னை தொட்டது தேவச்சனம். என்னவென்றால் எடுத்துக்கொள்ளுங்க, என்னவென்றால் எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷன் முகத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும், கர்த்தர் ஒருவர் அறிவார். என்னை தொட்டது எது தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் குணப்படாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் என்னோடு பேசுவார். கர்த்தரிடத்தில் இந்த 3 நாளா என்ன தெரியுமா கேட்டிருக்கேன்? ஏசப்பா, சுகமளிக்கிற வல்லமை எனக்கு கொடுங்க தகப்பனே. ஆவின் வரங்களை சுகமளிக்கிற வல்லமை, விடுதலையாகிற வரங்கள் எனக்குள் செயல்படட்டும் ஏசப்பா, எனக்குள்ள செயல்படட்டும் ஏசப்பா. எவ்வளவு போராட்டங்கள் வருகிற ஜனங்கள் நல்லா கேளுங்க, எவ்வளவு பிரச்சனைகள் நல்லா கேளுங்க, எவ்வளவு உபத்திரங்கள் நல்லா கேளுங்க தேவ ஜனமே. எவ்வளவு போராட்டத்துல சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வலிகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கண்ணீர்கள். ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை தொட்டா, ஐயா இவ்வளவு டயர்டாகும் தெரியுங்களா? நான் உண்மையா சொல்றேன், எவ்வளவு இந்த இடத்துல பகலெல்லாம் ஜபத்துல இருந்துட்டு வீட்டுக்கு போறோம். 6 மணிக்கு போன உடனே சமையல் கிச்சனுக்கு போயிடுறாங்க பிரியா. என்னால முடியல. ஒரு 6 மணிக்கு அப்படியே படுக்கிறேன், 7-7:30 மணி வரைக்கும் அப்படியே தூங்குறேன். அடித்து போட்டதுக்கு அவ்வளவு டயர்டா இருக்கும். எங்கமே போகும்போது ஊழியர்களுக்கு சப்பா இதுதான் உடைய சித்தம், நான் வந்து சபையில் அமர வேண்டும், நான் அமர்றப்பா. திரும்பி இரவெல்லாம் நாங்க அமரணும். 1:30 மணி 2 மணி வரைக்கும் அமர்ற. கர்த்தர் ஒருவர் அறிவார், கர்த்தர் ஒருவர் அறிவார். அப்ப எவ்வளவு பாரம் கொண்டு இருப்பேன். உடனே வந்தா, எசப்பா குணமாக்குற வல்லமையை தகப்பனே கொடுங்கப்பா, என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இவ்வளவு பேர் தெரியுமா? தலைவலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, சொல்ல முடியாத பிபி, சுகர்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை வேண்டும் ஏசப்பா, ஒரு விடுதலை வேண்டும். நேற்று தினத்துல இந்த இடத்துல ஒரு சகோதரி வந்து முழங்கால் பண்ணிட்டாங்க. பிசாசுடைய கிரிகள் பிடித்துக் கொண்டிருந்தது. அவருடைய தாயார் சொன்னாங்க, பார்த்த ஒரு வார்த்தை, இல்ல இந்த என்னுடைய மகளுடைய ஃப்ரெண்டு செத்து போன அடிச்சு கொலை செஞ்சிட்டாங்க. அவ்வளவு அடித்து கொலை செஞ்சிட்டாங்க. எங்க வீட்டு முன்னாடிதான் அந்த மகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. ஆனா அந்த மகள் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருவனை இஷ்டப்பட்டாங்க. அந்த மகள் கொலை பண்ணிட்டாங்க. அந்த மகள் செத்து போயிட்டா, அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என் வீட்டு முன்னாடிதான் அவன் லவ் பண்ற பையன் இருக்கிறான். இவங்க கிட்ட தான் பேச இருக்குது, அந்த பிசாசு பேச இருக்குது. பேசுற உடனே இவங்க கேட்டிருக்காங்க, ஏன் அவனை போய் பிடிக்கூடாதா, ஏன் என் வீட்டில் வந்து பிடிக்கணும்னு கேட்டாக்கா சொல்லிச்சான். கட்டு வச்சிருக்காங்க, போய் மந்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
என்னால் பிடிக்க முடியல. உங்க பெண்ண இந்த அக்காவை பிடிச்சிக்கலாக்கா, இந்த அக்காவை பிடிச்சாக்கா நான் பார்த்துனே இருக்கலாம். அவனவன் வீட்டு முன்னாடி இருக்கிறானே, நான் பார்த்துனே இருக்கலாம். ஒண்ணு இல்லையா, கர்த்தர் விடுதலையாக்கினான். எதுவுமே கேட்கல. ஆண்டவரிடத்துல கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா விடுவிக்கிறதும் தகப்பனுடைய பிள்ளைகளையும் அப்பா சுகமளிக்கிற வல்லமையை தாங்க ராஜான்னு 2 நாட்களாய் எவ்வளவு போராடி நாங்கள் ஜெபிக்கணும் தெரியுங்களா? நேற்று தினத்துல ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். ஒன்றும் இல்லை, அந்நிய பாஷை பேசி 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 கீழே விழுந்தாள் அந்த மகள். கீழே விழுந்த உடனே எழுப்பி தண்ணி குடிக்க வச்சோம். அவ்வளவுதான். இறங்கி முடிய பிடிச்சு ஆட்டி அது பண்ணி இது பண்ணி அழகாம் எதுவுமே இல்லை. ஜெபித்தும் இந்த இடத்துல இருந்த அந்நிய பாஷை மகிமை. கீழே விழுந்த உடனே கொஞ்ச நேரம் விட்டு அவங்க எழுந்தாங்க. எழுந்த உடனே தட்டி என்ன ஆச்சு கேட்டேன். எனக்கு இப்போ ஃப்ரீயா இருக்குது, உடம்பெல்லாம் உள்ள வரும்போது எனக்கு பாரமாய் இருந்தது, வெயிட்டா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு. ஃப்ரீ ஆயிடுச்சு மகள். நேற்று 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். நைட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நான் ப்ரேயர்ல இருந்துட்டு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்காங்க. கார்ல போகும்போது அவங்க இங்கிருந்து போகும்போது பேசி போனாங்களாம். இப்ப எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு, எந்த வழிகள் இல்லை. சுகமளிக்கிற வல்லமை நாங்கள் இன்னும் காத்திருக்க 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 எங்களுடைய பேரோ எங்களுடைய புகழுக்கு அல்ல, குணமாக்கும் ஜனங்களை விடுவிக்கப்பட வேண்டும். பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கட்டிலிருந்து, செய்விலிருந்து, மந்திர வெள்ளி சூழலிலிருந்து எவ்வளவு சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தேவ ஜனமே. ஐயா நாங்கள் சிறுகவும் என் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஐயா நாங்கள் சிறுகவும் அப்பாவுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தேவ ஜனமே. அல்லேலூயா. ஒரே ஒண்ணுதான் தேவ ஜனமே. பாருங்க, நாளைக்கு இருப்போம், நாளான்னைக்கு இருப்போம், அடுத்த நாளைக்கு இருப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அற்புதம் செய்யறவருக்கு அல்ல, செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை விட மாட்டோம். அவர் ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரிந்தவர், அவர் விட்டவர் யார் இருக்கிறார்? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். முதலாவது அந்த சொப்பனத்தை, அதாவது வேலைக்கிழமை அமர்ந்திருந்த அந்த தரிசனங்கள் ஏன் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்றுதான் ஆகிய சமூகம் அன்றாடி கதறி கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் நோக்கமில்லை தேவச்சாரம். காசு சம்பாதிக்கணும், பேர் பொருள் சம்பாதிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே எங்க சிந்தனைக்குள்ள போல. அதெல்லாம் ஒண்ணுமே போல. காரு, பேரு, புகழ், காசு 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 வேண்டாம். இயேசு 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 நம்ம போதும். நாங்கள் சொல்றீங்க எல்லா ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. காசு 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 வாழ்ந்து இருக்காங்க. இல்ல நாங்க அப்படி இல்லை. இயேசு 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 உயிர் மூச்சு போட்டோம். அவ்வளவுதான். இயேசப்பா மாத்திரதான் வச்சாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் உண்மையை சொல்றேன், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு பிரியாக எவ்வளவு சண்டைகள் வரட்டும், எவ்வளவு வரட்டும், இதை மாத்த நான் சொல்றேனே. போயிட்டோம், பிள்ளைங்க கூட போட்டோம், கர்த்தரை மாத்த நான் விட மாட்டேன். முதலிடம் ஏசப்பா. சண்டாச்சனாக்கா நான் முதல்ல எங்க தெரியுமா தேடி வருவேன்? சபைதான் தேடி வருவேன். சாவி எடுத்து அப்பா நம்மளோட சர்ச்சை சாவி எடுத்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதா இல்லையோ வந்து விழுந்து விடுவோம். நீங்க தான் அப்பா எனக்கு தஞ்சை சார், யாருமே நீங்க தான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா?